Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. மீனாட்சிபுரம் என்னும் மாங்குள பாழிக்கு வந்திருக்கின்றோம். அரிட்டாப்பட்டியில் நாம் பார்த்த அந்த பாழிகளின் மலை தொடர்தான். வரலாற்றாசிரியர் தோ. பரமசிவம் அவர்கள் இந்த பேராந்தை என்று இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எண்பெரும் சமண குன்றுகளில் ஒன்றாக இருப்பது இந்த மீனாட்சிபுரம் என்னும் மாங்குளத்தைச் சேர்ந்த பகுதிதான் என குறிப்பிட்டுள்ளார். அப்படி 8 மலை குன்றுகளில் இருந்தும் 8000 ஆசிவர்களை வைகை ஆற்றங்கரையில் கழுமரம் ஏற்றியதாக பெரிய புராணம் சான்று பகர்கின்றது. மறுநாள் நாங்கள் கீழடிக்கு போகும்பொழுது கீழடியில் பார்த்த செங்கல்ல இந்த செங்கல்லும் சமகாலத்தவை. இந்த மாங்குளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட செங்கல் அளவும் மறுநாள் நாங்கள் கீழடிக்கு சென்று பார்க்கும் பொழுது இதே அளவுடைய செங்கல்லை கீழடியில் பார்த்தேன். அப்போ கீழடியினுடைய ஆண்டு என்னவோ அவ்வாறு மதுரையை ஒட்டி நாங்கள் ஆய்வு செய்த ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இவ்வாறு ஜைனர்களாலோ சைவர்களாலோ கைப்பற்றப்படாமல் 2 இடங்களை எங்களால் காண முடிந்தது. அதில் ஒன்று மீனாட்சிபுரம் இந்த மாங்குளம் பாழி, இரண்டாவது எதுவுமே கொடுக்காம வந்து அவன் வந்து என்எல்சில அவன் பழிக்கிறான். எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்எல்சி பக்கம் நாட முடியாது. நாங்க வேர்களின் வழிகள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை. ஆகஸ்ட் 17 முதல் டிஎன் மீடியா 24/7 தமிழில். டிஎன் மீடியா ஊடகத்திற்கும் ஊடகத்தில் பணி செய்யும் ஊழியர்களுக்கும் பயந்தழி இச்செவியை செவிமடுத்து கொண்டிருக்கும் எம் தமிழின சொந்தங்களுக்கும் இந்த பாழியை தேடிய பயணங்கள் என்ற உரையாடலில் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மீனாட்சிபுரம் என்னும் மாங்குள பாழிக்கு வந்திருக்கின்றோம். இந்த மாங்குளம் என்பது அரிட்டாப்பட்டியில் நாம் பார்த்த அந்த பாழிகளின் மலை தொடர்தான். அந்த தொடர் கிழக்கு மேற்காக இருக்கின்றது. கிழக்கின்ற கடைசியில் அரிட்டாப்பட்டியும் அதே மலை தொடர் நீண்டு மேற்கே வரும்பொழுது மலையை சுற்றி வடபுறம் வந்து ஒரு பாதி மலையிலிருந்து மலை மேல் ஏற வேண்டும். மலை மேல் ஏறக்கூடிய படிக்கட்டு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடமும் ஜெயினர்கள் தங்களுக்கு உரியதாக அங்கே பெயர் பலகை வைத்திருக்கிறார்கள். ஆனபோதிலும் இந்த மலை மேல் இருக்கக்கூடிய சமண பாழியானது ஜெயினர்களாலும் சைவர்களாலும் மற்ற பிற சமயத்தவர்களால் இதுவரை கைப்பற்றப்படாமல் தொன்மை ஆசிவக சான்றுகளை தன்னகத்தே அடக்கி இன்று வரை அதை அழியாமல் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது. இந்த மலையின் அடிவாரத்தில் இருந்து மலை மேல் படிக்கட்டு வழியே மலை உச்சிக்கு சென்று அங்கிருந்து கிழக்கு நோக்கி ஒரு மைல்கல் அளவுக்கு பயணிக்க வேண்டும். கிட்டத்தட்ட மலை அடிவாரத்திலிருந்து பாழியை சென்றடைய 3 கிலோமீட்டர் அளவுக்கு நாம் பயணிக்க வேண்டும். நாங்கள் மேலே செல்லும்போது ஊடக பிரிவை சேர்ந்த தம்பி இந்த பறக்கும் புகைப்பட கருவியை கையில் எடுத்து வரவில்லை. இது கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினச்சிட்டாரு. அதனால் கையில் இருந்த ஒளிப்பதிவு கருவியை கொண்டு இந்த தரவுகள் இங்கே எடுக்கப்பட்டு இருக்கிறது. இவர் ட்ரோன் கேமரா எடுத்திருந்தாக்கா இன்னும் உங்களுக்கு இந்த இடத்த அருமையாக இதில் வந்து சுட்டி காட்ட முடிஞ்சிருக்கும். இப்படியே இந்த மலை வழி பயணமாக மேலே ஏறி கொண்டிருக்கின்றோம். இந்த மலையின் சிறப்பம்சம் என்னென்றால் இது மாங்குளம் என்பவர்கள் மீனாட்சிபுரம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியங்கள் வரும் எண்பெரும் குன்றத்து எண்பேராயரவர், அந்த எண்பெரும் குன்றம் சமண மலைகள் குன்றுகள் என்று வரும்பொழுது அந்த எண்பெரும் குன்றில் சுட்டப்படும் பேராந்தை என்றும் ஊரே இந்த மீனாட்சிபுரம் பெரும்பள்ளியாகும். வரலாற்றாசிரியர் தோ. பரமசிவம் அவர்கள் இந்த பேராந்தை என்று இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எண்பெரும் சமண குன்றுகளில் ஒன்றாக இருப்பது இந்த மீனாட்சிபுரம் என்னும் மாங்குளத்தைச் சேர்ந்த பகுதிதான் என குறிப்பிட்டுள்ளார்.
பெரிய புராணத்தில் கூறப்படும் என்பெரும் குன்றத்து எண்ணாயிரம் அவர் ஏறினர் கழியின் மீது என்பார்கள். மதுரையை ஒட்டியுள்ள 8 பெரும் குன்றங்களிலிருந்து ஒரு குன்றங்கள் பகுதியில் இருந்தும் 1000 ஆசிவக பெருஞ்சித்தர்களை, அப்படி 8 மலை குன்றுகளிலிருந்தும் 8000 ஆசிவர்களை வைகையாற்றங்கரையில் கழுமரம் ஏற்றியதாக பெரிய புராணம் சான்று பகர்கின்றது. என்பெரும் குன்றத்து எண் பேராயர் அவர்கள் ஏறினார் கழுகின் மீது என்று வரிகள் வருகின்றன. அந்த வரலாற்று நிகழ்வு உண்மையா பொய்யா என்பது வேறு. ஆனால் இந்த பேராந்தை என்னும் மாங்குளம் குன்றின் மீது இருக்கின்ற இந்த இடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்திருக்கிறது. மலையின் உச்சியில் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கட்டிடம் இருந்திருக்கிறது. அந்த கட்டிடம் இருந்த பகுதியை ஒட்டி 2 இடங்களில் பாழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாழியும் சுமார் ஒரு 50 பேர் தங்கக்கூடிய பாழியாக இருக்கிறது. அங்கே கல்வெட்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் இங்கே இருக்கின்றன. இந்த செங்கல் கட்டடத்தினுடைய கடைக்கால் இன்றும் அங்கே இருக்கிறது. அது எல்லாம் இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்படும். இந்த செங்கலினுடைய அளவை ஒப்பிடும் பொழுது 3 அங்குலம் உயரம், 7 அங்குலம் அகலம், 15 அங்குலம் நீளம், கிட்டத்தட்ட இந்த அளவில் இருந்தது. இதிலிருந்து ஒரு செங்கலில் கூட நம்ம நினைவாக இருக்கட்டும்ன்ட்டு இப்போ இதெல்லாம் அந்த கட்டடம் இருந்த பகுதி. இப்போ படத்தில் பார்க்குறலாம் செங்கல் தூள் கிடக்கு. இந்த செங்கல் தூள் இருக்கிற இடம்லாம் மேலே கட்டடம் இருந்து இடிப்பட்ட பகுதி இது. அதில் ஒரு செங்கல் எடுத்து அளவீடு பண்ணிவிட்டு ஒரு செங்கலில் கையில் எடுத்துன்னு வந்தோம். மறுநாள் நாங்கள் கீழடிக்கு போகும்பொழுது கீழடியில் பார்த்த செங்கல்ல இந்த செங்கல்லும் சமகாலத்தவை நிற்க இப்போ முதல் பாழிக்கு வந்துட்டோம். அந்த 5 பெரும்பள்ளி செங்கல் கட்டிடம் இருந்த இடத்தை கடந்து பாழிக்கு வந்து விட்டோம். அந்த பாழியின் மேற்கூரையில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வடிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள், தமிழி எழுத்துக்கள், இதுதான் தொன்மை தமிழ் எழுத்து. அப்போது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஆசிவக பெரும்பள்ளி மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த பாழிகள் படுக்கைகள் என்பதெல்லாம் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தங்குமிடம். பள்ளி என்பது பேர ஆசான்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய, வகுப்பு நடத்தக்கூடிய இடம். இப்படிப்பட்ட அந்த பெருஞ்சித்தர்கள் படுப்பதற்கான படுக்கைகள் அக்காலத்தே இருந்த சிற்றரசர்களால் செப்பனிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படுக்கைகள் ஒரு ஆள் படுக்கக்கூடிய அளவுக்கு மட்ட சுத்தப்படுத்தப்பட்டு ஒரு 1.5 அடி அகலம் 6 அடி நீளம் அந்த அமைப்பில் இந்த படுகைகள் ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை செப்பனிட்டு சமப்படுத்தி இருப்பார்கள். இப்படி 2 இடத்திலே அங்கே பாழிகள் இருக்கின்றன. 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இவையன்றி அக்காலகட்டத்தில் மருத்துவத்திற்கு மருந்து அரைக்கக்கூடிய கல்லுவங்களும் இங்கே காண முடிந்தது. இந்த பாழியில் இருந்துதான் கூன்பாண்டியன் காலத்து ஆசிவர்கள் கழுமரம் ஏற்றப்பட்ட பொழுது இந்த பேராந்தை என்னும் மாங்குளம் பெரும்பள்ளியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆசிவக பெருஞ்சித்தர்கள் கொடுவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுமரத்தில் ஏற்றப்பட்டார்கள் என்ற தரவுகள் பெரிய புராணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாங்குளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட செங்கல் அளவும் மறுநாள் நாங்கள் கீழடிக்கு சென்று பார்க்கும் பொழுது இதே அளவுடைய செங்கல்லை கீழடியில் பார்த்தேன். அப்போ கீழடியினுடைய ஆண்டு என்னவோ அந்த சமகாலத்தில் இங்கே ஆசிவக பெரும்பள்ளி இருந்திருக்கிறது. அந்த கல்லும் இந்த பள்ளி கட்டுவதற்கான பயன்படுத்தப்பட்ட செங்கல்லும் சமமானவை என்பது, ஒரு காலத்தவை என்பது புரிகிறது. இது 2வது பாழியில் உள்ள கல்வெட்டு. நெடிய நீண்ட ஒரு கல்வெட்டு அங்கே
பார்க்க முடிஞ்சது. மலையின் விளிம்பில்தான் நாங்கள் அந்த பாழிக்கு பயணிக்க வேண்டியதாக இருந்தது. இங்கேயும் நிறைய படுக்கைகள், ஒவ்வொரு படுக்கையிலும் தலை வைப்பதற்கு தகுந்த மாதிரி ஒரு 3 அங்குலம் அளவுக்கு உயர்த்திய அந்த கல் செப்பனிடப்பட்டிருக்கும். அருகருகே தொடர்ச்சியாக அந்த படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அந்த மாங்குளம் என்பது தொன்மை வரலாற்றில் மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளியாக இருந்திருக்கிறது என்பதும், அங்கிருந்த செங்கல்லை வைத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது அங்கிருந்த பள்ளி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கட்டிடம் என்பதும், செங்கல் கட்டிடம் என்பதும் நம்மால் உணர முடிகிறது. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் 2500 காலகட்டம் போதெல்லாம் இங்கே சமணம் பௌத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரல. இந்த ஜைனமும் பௌத்தமும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. இப்போ சமணர்கள் என்பொழுது அப்போது இருந்த சமணர்கள் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தான். இது இப்போ 2000க்கு பிறகு தான் அந்த கிமு 1ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் தான் ஜைனர்களோ பௌத்தர்களோ தமிழகத்துக்கு உள்ளே வருகிறார்கள். ஆனால் மாங்குளம் நமக்கு கூறுவது என்னவென்றால், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆசிவக பெரும் பள்ளியும் அதனுடைய பாடத்திட்ட சிறப்புத்தன்மையும், அக்காலகட்டத்தில் இருந்த ஆசிவக பெருஞ்சித்தர்கள் எவ்வாறு தமிழ் சமூகத்தை வழிநடத்தினார்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை இன்றும் நமக்கு கட்டியம் கூறும் ஒரு தடயமாக இந்த மாங்குளம் கல்வெட்டும் பாழியும் இருக்கின்றது. மீனாட்சிபுரம் என்ற இடத்துல தான் அந்த மாங்குளம் இருக்குது. இந்த இடம் மலை மேல் இருப்பதால் இதுவரை அந்த இடம் சைவர்களால் கைப்பற்றப்பட்டு ஒரு ஜைன கோயில் சைவ கோயிலாகவோ அல்லது ஜைனர்களால் கைப்பற்றப்பட்டு, ஒவ்வொரு பாழி இருக்கும் இடமெல்லாம் பெரும்பாலும் ஜைனர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்த்தங்காரர்கள் மகாவீரர்கள் சிலை பொறிக்கப்பட்டு இது ஜைனர்களுடைய இடமாக உருமாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மதுரையை ஒட்டி நாங்கள் ஆய்வு செய்த ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இவ்வாறு ஜைனர்களாலோ சைவர்களாலோ கைப்பற்றப்படாமல் 2 இடங்களை எங்களால் காண முடிந்தது. அதில் ஒன்று மீனாட்சிபுரம் இந்த மாங்குளம் பாழி, 2வது கொங்கர் புளியங்குளம் பாழியாகும். இவ்வாறான வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டுவதும் மீண்டும் கூறுவதும், இதன் மூலம் ஆசிவகம் என்பதும், ஆசிவகம் அமணம் சமணம் என்பது வேறு, ஜைனம் என்பது வேறு என்பதை தமிழர்களுக்கு தெளிவுபடுத்தவும், 7ஆம் நூற்றாண்டில் அழிக்கப்பட்ட ஆசிவக பெரும்பாழிகள் 9, 10ஆம் நூற்றாண்டில் ஜைனர்களிடம் சைவர்களாலேயே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சைவமும் ஜைனமும் சேர்ந்து சமணத்தை, அதாவது ஆசிவகத்தை, அவர்களுடைய தொன்மத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே